ஹலோ வர்ஸ் வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருக்குறளில் வந்துட்டு ஒழுக்கமுடைமையில் 10 திருக்குறள் இது வந்து பார்த்திருக்கோம். அந்த 10 திருக்குறளில் எப்படிலாம் வந்து நமக்கு கொஷின் வந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஷின் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்ட ஒரு கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரப்பினும் மோத்து கொளலாகும். ஓகேங்களா, இது வந்து ஒரு திருக்குறளில் ஒரு பாதி குறள் கொடுத்துருக்காங்க. மேற்காணும் குறளில் இடம்பெற்றுள்ள கொளல் என்னும் சீருக்குரிய இலக்கண குறிப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு கொளல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கான இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு எப்படின்னு வந்து பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு கொளல்னு பேர் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போது இந்த கொளலில் லாஸ்ட்டில் வந்துட்டு கொளல் அல்னு முடியுதா, அப்போது அல். ஸோ தொழில் பெயராக நீங்கள் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. தொழில் பெயர்னா கடைசியில் அல் தல் அப்படி முடிஞ்சாலே தொழில் பெயர் தான். ஸோ அந்த வகையில் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அல்னு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அல்லுனா தொழில் பெயர், ஈற்றுனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி, அதாவது இந்த அல்லுன்றது வந்து கொளல் லாஸ்ட்டில் முடியுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அல்லீற்று தொழில் பெயர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி எஸ்ஆர்பி எதெல்லாம் வேணாலும் இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியில் கேட்கட்டும், இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.